வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அன்பாக்சிங் பண்ண போகிறோம். மெகா அன்பாக்சிங் கூட சொல்லிக்கலாம். பாக்ஸை பார்க்கும்போதே தெரியும். பாக்ஸை பார்த்து ரேட் அதிகமாக வரும்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இது வந்து சரிகமாவோட கேரவான். இதை மியூசிக் பார்னு சொல்லுவாங்க. போன வருஷம் நம்ம சேனலில் எக்கச்சக்கமான சவுண்ட் பார் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். விதவிதமான ரேட்டில் விதவிதமான சவுண்ட் பார் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி பாட்டு கேட்குறதுக்கு ஐபேடு, மியூசிக் பிளேயர் இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன்லேயே வர்றது மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த மியூசிக் பாரை கொண்டு வந்திருக்காங்க. சவுண்ட் பாருக்கும் மியூசிக் பாருக்கும் நிறைய சம்மந்தங்கள் இருக்குது. அதாவது முதல் முறையாக மியூசிக் பாரை நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு புதுமையான ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். அதாவது பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வருங்கிறத நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மியூசிக் பாருக்கும் சவுண்ட் பாருக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 7,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வருது. இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம் நண்பா, பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கை பிரிக்கிறேன் பாருங்கள். மியூசிக் பாருக்கும் சவுண்ட் பாருக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லை. அதை நான் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த பாக்ஸை பிரித்து உள்ளாடி இருக்கிற திங்ஸை நான் வெளியெடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது வாங்கினீங்கன்னா என்னென்ன வருதுங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதுக்காக தான். ஒரு வழியாக இப்போதைக்கு பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப் ஊஃபர் தான் கொடுத்துருக்காங்க. சப் ஊஃபர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து மோட்டோரோலாவோட 7,000 ரூபாய் பட்ஜெட் சவுண்ட் பார் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அதை விட பெருசாக இருக்குது. அதை விட 2 மடங்கு பெருசாக இருக்குது. இதை பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். அப்புறம் இதற்கான பவர் அடாப்டர் ஒன்று தந்திருக்காங்க. நியாயமான குவாலிட்டியில் தந்திருக்காங்க. அப்புறம் HDMI கேபிள். இதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. பிளேலிஸ்ட் புக்கு. அதாவது இதில் ஏற்கனவே 500 பாட்டுகள் ப்ரீலோடராக லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது மியூசிக் பார்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு விஷயம் இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன். இதை பிரித்து எல்லாம் வெளியெடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். இந்த பிளேலிஸ்ட் புக்கை தவிர எங்கே வேணாலும் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். வால் மவுண்டாக பயன்படுத்திக்கலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மவுண்ட் எல்லாமே இது கூடவே வருது. அப்புறம் சவுண்ட் பாரை பொறுத்த மட்டும் லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பார் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை விடவும் 3 மடங்கு பெருசாக இருக்குது. ரேட்டு படி பார்த்தா ரெண்டும் சேமாக தான் இருக்குது. அதை விட பெருசாக இருக்குது. நம்ம ஆடியோ சாம்பிள் கேட்கும்போது இன்னும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் இப்போதைக்கு வரும். இவ்வளோ தான் இருக்குது பாக்ஸில். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி சவுண்ட் பாரை பாருங்கள். சவுண்ட் பார் பார்க்குறதுக்கு நார்மல் சவுண்ட் பார் மாதிரி தான் இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்காங்க. லோகோ எங்கே வரணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரில்லோட டிசைன்ஸ் அப்புறம் அதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. கிரில்லோட குவாலிட்டியும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சவுண்ட் பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. அதாவது 7,000 ரூபாய் பட்ஜெட் சவுண்ட் பார்னு சொல்ல முடியாது. ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் பட்ஜெட் சவுண்ட் பார்ல நண்பா மியூசிக் பார். இது கூடவே அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். மியூசிக் பாரை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எளிமையாக புரியும். பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. இனி இதில் என்னென்ன போர்ட் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பேக் சைடாக பாருங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எம் இருக்குது. அதனால ஆண்டனாக்கு ஒரு ஒயர் அவுட் தந்திருக்காங்க. அப்புறம் HDMI ஆர்க்கு ஒன்று இருக்குது. சப்வூஃபரோட அவுட்டுக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் கோஆக்சியல், அப்புறம் AUX இன் இருக்குது, ஆக்ஸ் இன் இருக்குது. பென்ட்ரைவ் மூலிமா நீங்கள் பாட்டு கேட்கலாம். ஒரு USB போர்ட் தந்திருக்காங்க. அப்புறம் பவர் இன்புட் கொடுக்குறதுக்கு DC இன். இவ்வளோ தான் உங்களுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய போர்ட்டு. அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிமோட் காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ரிமோட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தந்திருக்காங்க. எவ்வளோ எளிமையாக பயன்படுத்துறதுக்கு பட்டன் எந்த மாதிரி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது. ரிமோட்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும். நார்மல் ரிமோட்னால் உங்களுக்கு ரொம்ப நீளமாக கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் நீங்கள் பேக்கெட்டில் போட்டு கேரி பண்ணிக்கலாம். ரிமோட் பேக்கெட்டில் இருக்கிற மாதிரியே தெரியாது. ரொம்ப எளிமையாக தந்திருக்காங்க. யூஸ் பண்ணுறது ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக மோடு ஆப்ஷனுக்கு போக வேண்டாம். தனித்தனி பட்டன் தந்திருக்காங்க. அந்த விஷயத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ரிமோட் இல்லாமல் இயக்கிறதுக்காக மேல் சைடில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நிறைய பட்டன்ஸ் தந்திருக்காங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக்காக மியூசிக் பார்னால் என்னங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நம்ம எல்லாருமே இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கு முன்னாடி சிம்பியன் OS லோட் பண்ணால் ஃபோனை பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக இருக்கும். அப்போல்லாம் பாட்டு கேட்குறதுக்கு மியூசிக் பிளேயர் பயன்படுத்துவோம். மியூசிக் பிளேயர் பயன்படுத்தணுன்னா அதில் மெமரி கார்டு நம்ம வாங்கணும். 128 MB இந்த மாதிரி. அந்த டைம் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு மெமரி கார்டு.
மெமரி கார்டை வாங்கி மேனுவலாக நம்ம மியூசிக் பிளேயரில் போட்டதுக்கப்புறம் தான் பாட்டு கேட்போம். அதாவது இன்பில்ட்டாக எதுவுமே ஸ்டோரேஜ் இருக்காது. இன்புட்டாக நம்ம ஏதாவது கொடுக்கணும், மெமரி கார்டு இந்த மாதிரி கொடுக்கணும். அதே கான்செப்டில் தான் சவுண்ட் பாரும் வந்துச்சு. அதாவது இன்புட் நம்ம கொடுத்தா அது பாட்டு பாடும், அதில் மெமரி எதுவும் இருக்காது, பாட்டை லோட் பண்ணி வச்சுக்க முடியாது. மியூசிக் பாரோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. இந்த மியூசிக் பாரில் உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கும். மெமரி மீன்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெமரி கார்டில் நம்ம பாட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு ஸ்டோரேஜ், அதில் ஏற்கனவே பாட்டு லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பொறுத்த மட்டும் 500 பாட்டு லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கான பிளேலிஸ்ட் தான் நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். அதாவது ப்ளூடூத் இல்லாமல் எந்த வித இன்புட்டும் இல்லாமல் பாட்டு பாடும். இதில் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஸ்டோரேஜ் மூலிமா அந்த 500 பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் மியூசிக் பார்னா என்னங்கிற விஷயம். இன்புல்ட்டாக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டோரேஜ் மூலிமா பாட்டு பாடுது. இந்த வசதி இப்போதைக்கு வரக்கூடிய சவுண்ட் பார் இதுலேயுமே கிடையாது. ஃப்யூச்சரில் இனி இந்த மாதிரி ட்ரெண்ட் கண்டிப்பாக வரும். இது ஒரு புதிய ஒரு முயற்சி சரிகமாவோட. இனி பட்டனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் தந்திருப்பாங்க. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரிய ஆரம்பிக்கும், சவுண்ட் பார் ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இதில் இன்புல்ட்டாக இருக்கிற பாட்டை நீங்கள் ப்ளே பண்ணணும்னா சரிகமாங்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய 500 பாட்டு இருக்கும், ப்ளேலிஸ்ட் தந்திருப்பாங்க. உங்களுக்கு எந்த பாட்டு வேணுங்கிறத நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா இதில் எல்லாமே ஹிந்தி சாங்ஸ் தான் லோட் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு பயன்கள் இருக்குமான்னு தெரியல நம்ம தமிழ் மக்களுக்கு. இதுக்கப்புறம் திடீர்னு நீங்கள் எஃப்எம் ரேடியோவில் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். எஃப்எம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது எஃப்எம் ரேடியோ ஆன் ஆகிடும். ஆண்டனா தந்திருப்பாங்க. ஆண்டனா கரெக்டான இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் கரெக்டாக இருக்கும். எஃப்எம் ரேடியோ மூலிமா நீங்கள் டியூன் பண்ணி பாட்டு கேட்கலாம். இதை தாண்டி இப்போ உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாட்டை ப்ளே பண்ணணும்னா ப்ளூடூத் சிம்பிள் போட்டிருக்காங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளூடூத் ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா நீங்கள் பேர் பண்ணதுக்கப்புறம் கானாவோ சவானோ எத்தனையோ ஆப் இருக்குது, மியூசிக் ஆப். ஒவ்வொன்றா நம்ம பேர் சொன்னால் போயிட்டே இருக்கும். எந்த ஆப் மூலிமா நீங்கள் பாட்டு கேட்க நினைக்கிறீங்களோ அந்த ஆப் மூலிமா பாட்டு கேட்கலாம். இல்லை மெமரி கார்டு மேனுவலாக நீங்கள் போட்டிருப்பீங்க ஃபோனில், இல்லை ஃபோன் ஸ்டோரேஜில் நிறைய மியூசிக்ஸ் இருக்கும், அதை கூட வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் HDMI வேணுன்னா அந்த இதில் மோடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்ஸ்னால் அதுக்கேற்ற மோடை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியா கண்ட்ரோல்ஸ் பட்டன் தான் மேலே தந்துருக்காங்க. ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, வால்யூமை கூட்டுறது, குறைக்கிறது, ஃபார்வேர்டு, பேக்வேர்டு அந்த மாதிரி விஷயங்கள் தான் மேல் சைடில் இருக்குது. இவ்வளோ தான் நண்பா. இனி இதோட சப்வூஃபரை காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு 12,000 ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு சவுண்ட் பார் வாங்கினீங்கன்னா சப்வூஃபர் எந்த மாதிரி தருவாங்களோ அதே மாதிரி பெருசாக இருக்குது. இதுலேருந்து ஒரு ஒயர் அவுட் வருது, வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அந்த அவுட்டை எடுத்துகிட்டு சவுண்ட் பாரில் வரக்கூடிய, அதாவது மியூசிக் பாரில் வரக்கூடிய பேக் சைடில் உங்களுக்கு புரியுற மாதிரி காமிக்கிறேன். SW அவுட்னு போட்டிருப்பாங்க. அந்த போர்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா பவர் எல்லாமே இது மூலியமாகவே உங்களுக்கு போயிடும். அவ்வளோதான், வேறு எதுவும் நீங்கள் கன்ஃபிகர் பண்ண தேவை கிடையாது. அதுக்கப்புறம் டிசின்னு ஒரு அடாப்டர் தந்திருப்பாங்க. டிசினில் அந்த பின்னை ப்ளக் பண்ணினாலே போதும், ரெடி டு யூஸ். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மோடை ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிளாக தந்திருக்காங்க நண்பா. இனி மியூசிக் பாரில் கொடுக்கப்பட்ட ஸ்பீக்கரை காமிக்கிறேன். 1 by 1 பாருங்கள். மொத்தமாக உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஒரு ஸ்பீக்கரோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த 4 ஸ்பீக்கரும் சேர்ந்து தரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 50 வாட் அவுட்புட்டை தருது. இதுக்கப்புறமா சப்வூஃபர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிரைவர் 6.5 இன்ச்சில் தந்திருக்காங்க. அதோட மேக்ஸிமம் அவுட்புட் உங்களுக்கு 70 வாட்டில் இருக்குது. டோட்டலாக ரெண்டுமே சேர்த்திங்கன்னா 120 வாட் அவுட்புட்டாக உங்களுக்கு தருது. கிட்டத்தட்ட ஒரு 150 வாட் அவுட்புட்டை தரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாட்டு கேட்கும்போது நான் உணர்ந்தேன். வேணா நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். மற்றபடி ப்ளூடூத் உங்களுக்கு பட்டன் சொல்லியிருந்தேன், பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ளூடூத் வெர்ஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். அதாவது 5.0 வெர்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. வெயிட் படி பார்த்தீங்கன்னா மியூசிக் பாரோட வெயிட் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 கிலோ இருக்குது. இது வந்து பெருசாக இருக்குது, ஒரு 5 கிலோ பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு வெயிட் தெரியாது. தூக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வரது மாதிரி இருக்குது. பாட்டு கேட்குறதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கொடுத்துச்சு. வேணால் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கோங்க. ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நண்பா, ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், வீடை மினி தியேட்டராக மாற்றணுங்கிற கனவு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறப்பான வரம்னு கூட சொல்லிக்கலாம். பட்ஜெட் ரேட், அதாவது இதோட ப்ரைஸ் 7,000 ரூபாய் தான் வரும். கம்மி பட்ஜெட்டில் நம்ம சேனலில் எத்தனையோ ப்ரொஜெக்டர் நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ப்ரொஜெக்டர் ப்ளஸ் இந்த சவுண்ட் பாரும் இணையும் போது ஒரு நல்ல ஒரு மினி தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பிரம்மாண்டமான சவுண்ட் எஃபெக்ட் வந்து இந்த பட்ஜெட்டுக்கே ஒரு 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 15,000 ரூபாய் வரும். Mama back in the
நண்பா ஆடியோ சாம்பிள்ஸ் கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் இங்கே கேட்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களால் கேட்க முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் வேறு. அந்த ஸ்பீக்கர் என்ன அவுட்புட்டை தருமோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களால் உணர முடியும். பட் நான் இங்கேருந்து கேட்கும்போது அது வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதை என்னால் டெமோ காமிக்க முடியாது. ஏன்னா நான் இங்கே கேட்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, இங்கே அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்பீக்கர் வேறு, அதாவது ஹார்ட்வேர் வேறு, நீங்கள் அங்கே கேட்குற ஹார்ட்வேர் வேறு. ஆனால் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. பட்ஜெட் ரேட்டில் எனக்கு திருப்திகரமாக இருக்குது. தேவைப்பட்டால் இதை வாங்கிக்கலாம். இதோட பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட்டை ரிவ்யூ பண்ணணும், என்ன மாதிரி பட்ஜெட்டில் வேணுங்கிறத கீழே ஓப்பனாக தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா அதை எடுத்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.